ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கார்டனிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். 10 சாமந்தி செடி நான் வந்து இன்ஸ்டாவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரோஸ் நர்சரி அப்படிங்கிற ஒரு பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் எனக்கு அழகாக பக்காவாக பேக் பண்ணி சென்ட் பண்ணாங்க. டிஸ்பேச் பண்ண 1 டேலே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதாவது 17 வந்து அவங்க டிஸ்பேச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு 18 ஈவினிங்கே கிடச்சிருச்சு. பட் நான் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. அதாவது பாட்டோ இல்லைனா கோகோ பீட்டு அப்படி எதுவுமே நான் வந்து ரெடி பண்ணலை, வாங்கிக்கல. ஸோ வாங்கினதுமே அதை நான் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 1 டே வந்து ஃபுல்லுமே ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது. எப்படி இருக்கும்னு பயந்து தான் நான் வச்சுருந்தேன். பட் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஸோ காலையிலன்னா 19th மார்னிங் வந்து ஹஸ்பண்டை நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து காலையில் இப்போ நான் காலையில் ஒரு 9 o'clock நர்சரியில் போய் ஒரு 10 பாட்டும் 2 கோகோ பீட் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது அது எத்தனை கேஜின்னு எனக்கு தெரியல. பட் ஒரு பீஸ் வந்து 155 rupees போட்டிருந்துச்சு. ஸோ 2 எண்ணம் தேவைப்படும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ஒன்றில் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃபே போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அதாவது எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பக்கெட் இல்லை. அது ஒரு டப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அதுவே அழகாக பிரிஞ்சு வந்துடும். பட் எனக்கு அந்த டப் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கவர் விரிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே தான் அந்த பிஸ்கட் வச்சு தண்ணி ஊற்றுனேங்க. ஊற்றுறேன் 2 ஜக்கு 3 ஜக்குன்னு போய்கிட்டே இருக்குதே தவிர அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்சர்வ் பண்ணி அது விரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குதே தவிர ஃபுல்லுமா அது உடஞ்சி வரலை. நான் தண்ணி ஊற்றி மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பாட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் என்னால் தாங்கிக்க முடியல. அப்புறம் இந்த கிச்சனில் இடுக்கி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடுக்கியை வச்சு கொஞ்சம் உடச்சி எடுத்து பனையான பக்கெட்டுக்குள்ளே வச்சு பார்த்தேன். பக்கெட்டோட வாய் வந்து சின்னதாக இருந்ததுனால பக்கெட்டுக்குள்ளே என்னால் வைக்க முடியல. ஸோ மறுபடியும் கீழே வச்சு மறுபடியும் தண்ணி விட்டு அதை பிரித்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்படி எல்லாமே நான் பிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபில் பண்ணேன். ஏன்னா எனக்கு என்னென்னா ப்ராப்பரான இப்போ சாயிலில் வைக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 செடி வாங்கியிருந்தேன். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். நான் வைக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு நர்சரியிலே அவங்கக்கிட்டே நீங்கள் எல்லாமே எனக்கு ஃபில் பண்ணி செடி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களும் என்னெல்லாமோ பண்ணி எடுத்து கொடுத்துருந்தாங்க. பட் ஓகே, நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் நாள் ஆக என்ன ஆகிடுச்சுன்னா அந்த சாயில் வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. நான் எவ்வளோ தான் தண்ணி விட்டு அதை தோண்ட ட்ரை பண்ணாலும் வரவே இல்லை. அதனால் எனக்கு வந்து சாயில் போடுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு கோகோ பீட் வாங்கி கொடுங்க. ஸோ நான் வச்சேன்னா தண்ணியும் அது பிடிச்சிக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் செடி நாசம் ஆகாது. அதுக்கு வந்து விட்டமின்ஸும் அதிலே கிடச்சிக்கும். தேவையான நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வேணால் ஏதாவது போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த வாட்டி சாயில் வந்து நான் சுத்தமாக ஆட் பண்ணவே இல்லை. ஃபுல்லுமே கோகோ பீட் தான். ஸோ கோகோ பீட் ஃபுல்லுமே எடுத்து 10 பாட்லேயுமே நான் ஃபில் பண்ணி அந்த சாமந்தி செடி இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து 2 செடி இருந்துச்சு ஒவ்வொரு கலர்லையுமே. நான் என்ன பண்ணேன்னா சரி அதை பிரித்து வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த சாமந்தி செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேர் விடாது, கொஞ்சமாக தான் வேர் விடும். இன்னொன்று வந்து நிறைய கிளை விடும். அதாவது எங்கள் ஊரில் வந்து புடப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி புடப்பு தான் ஜாஸ்தி வரும். அதனால வந்து அந்த பாட்டை போதும் அப்படின்ட்டு 2 செடியுமே சேர்த்து தான் ஒவ்வொரு பாட்டிலையும் வச்சுருந்தேன். ஏன்னா 20 செடி இருந்தது. 20 பாட்டில் அப்படி வைக்க வேண்டாம், இருக்கட்டும் அப்படின்னு 10 பாட்டிலையும் நான் ஃபில் பண்ணி நாங்கள் வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா ஆனால் இப்போதைக்கு நான் வச்சுட்டேன். ஆனால் என்னென்ன கலர் எதில் இருக்குதுன்னு தெரியாது. அந்த பூ விரிஞ்ச அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது எந்த பாட்டில் வந்து என்ன கலர் செடி இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு பாட்லேயே நான் வந்து அந்த செடி அதாவது லைட்டாக ஒரு சின்ன ஹோல் மட்டும் தான் போட்டேன். ஏன்னா இது ரொம்ப டைட் ஆகாது இல்லையா, ஃபுல்லுமே கோகோ பீட் தான், ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்தது, லூஸாக இருந்தது. தேவைன்னா நான் மண் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மண் தனியாக வச்சுருந்தோம். பட் எனக்கு தேவைப்படலை. ஏன்னா அந்த கோகோ பீட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வந்துச்சு. எக்ஸஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு பிஸ்கட் நான் பிரிக்கவே இல்லை. இன்னொன்றில் பாதிக்குமே நான் அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் ஃபில் பண்ணி ஒவ்வொரு செடியாக நான் நட்டு வச்சுட்டே இருந்தேன். வச்சு முடிச்சுக்கிட்டு இப்போ எப்படின்னா நான் வந்து கீழே வைக்கலை. எனக்கு கீழே வச்சா லியோ தெரியும், ஏற்கனவே உள்ள பிளான்ட்ஸ் எதுவுமே வளர விட மாட்டான். மண்ணை தோண்டி கீழே போட்டுருவான். அதுவும் குட்டியாக தான் செடி இருந்துச்சு அப்படின்னா உடனே பிடுங்கி போட்டுருவான். அதனால் நான் சிட் அவுட்லேயே வைக்கலான்னு பிளான் பண்ணி மாடியில் சிட் அவுட்டில் தானே லைனாக நான் வச்சுருக்கேன். சன்லைட் வந்து ப்ராப்பராக அதுக்கு சன்லைட்டும் கிடைக்கிது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டைரக்ட் சன்லைட் அப்படின்னா காலையிலேருந்து மார்னிங் சன்லைட்டும் அதுக்கப்புறம் ஒரு 1 o'clock வரைக்கும் அதில் வந்து சன்லைட் இருக்கும். அதுக்கப்புறம் போக சன்லைட் வந்து கம்மியாயிரும். அதனால் உனக்கு ஹாஃப் டே கிடச்சா கூட போதும் செடி வளர்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால நான் அதிலே வச்சுட்டேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் எக்ஸசைஸ் எவ்வளோ கோகோ பீட் இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் நிறைய செடி இருக்குது என்கிட்ட.
ஆனால் அந்த செடிக்கெலாம் சரி வைக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து மண் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அது மண் வந்து அடிக்கடி மாற்றணுங்கிறாங்க, உரம் வைக்கணுங்கிறாங்க. நம்ம என்ன தான் உரம் வச்சாலுமே அது ப்ராப்பராக வரல. அதனால் இந்த வாட்டி சுத்தமாக சாயில் எதுக்குமே நான் யூஸ் பண்ணலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய செடியில் வந்து மொட்டு இருக்குது. இந்த பார்த்தீங்களா குட்டி குட்டியாக மொட்டு நிறைய இருக்குது. ஸோ எனக்கு எப்படின்னா அந்த செடி மட்டும் நான் ஹெல்த்தியாக வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே பூக்க ஆரம்பிக்கும். நான் அதுக்காக அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்சாக வச்சுருக்கேன். ஏன்னா 5 ஜனம் வந்து ப்ரௌன் கலர் பாட்டும் 5 ஜனம் பிளாக் கலர்லேயும் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிட்டு சிட்டை உள்ளதை லைனாக நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாவே எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது நான் நேற்று வச்சேன், இன்னைக்கு காலையிலேயே நான் ஓடி போய் நான் பார்த்தாச்சு மறுபடியும். எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி இங்கே செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆனால் அது எப்படின்னா டெய்லியில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மண் எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் அப்படியே மேலேயே நிற்கும். கீழே இறங்குறதுக்கு எப்படியும் 1 or 2 hours ஆகும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாட்டி ஓகே, அதனால் ஃபுல்லுமே கோகோபீட் தான் வச்சுருக்கேன். அதுக்கு டைரக்ட் சன்லைட்டும் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த செடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வளரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ Day 1 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த செடி எவ்வளோ ஹெல்த்தியாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.